ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் 4 கிலோ அளவு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டவ்வும் பாத்திரமும் எடுத்துக்கலாம். இதில் 750 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1.5 கிலோ அளவு வெங்காயம் கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இந்த சாப்பாடு செய்கிறது எல்லாமே எங்கள் அண்ணா தான். ஆக்சுவலி நாங்கள் இந்த சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறதுக்காக செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் அதில் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஈச் 2 கிராம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1/2 கிலோ கேரட், 1/2 கிலோ பீன்ஸ், 1/2 கிலோ காலிஃப்ளவர், இந்த 3 வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால அது ரொம்ப அதிகமாக குலையாது. நல்லா கொஞ்சம் முழுசாகவே இருக்கும். அப்படி வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 1/4 கிலோ அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா சேர்த்துக்கலாம். 1 கிலோ தக்காளி கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தயிர், 50 கிராம் பச்சை மிளகாய், அதில் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு, ஐம்பது கிராம் அளவு மிளகாத்தூள், இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம அப்படி உருளைக்கிழங்கு சேர்த்தா அது ரொம்ப அதிகமாக வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நல்லா முழுசாக இருக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும், ரொம்ப குலையாமல். இப்போ நம்ம 5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு நல்ல தண்ணி கொஞ்சம் கொதி வர அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா ஊற வச்சு இங்கே ஒரு 10%, அதாவது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை நம்ம வடிச்சிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளாட்டம் இருக்கும் அரிசி. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை வடிகட்டி எடுத்து வந்து நம்ம இங்கே இதில் மசாலாவில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஒரு விரல் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அந்த அரிசி வந்து தம்முலேயே நல்லா வெந்துடும். ஸோ நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்படி உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அது தம் வச்சிடலாம். நல்ல ஒரு 15 நிமிஷம் தம்மில் விட்டுறணும், 15லேருந்து 20 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. நல்ல அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்குது. ரைஸு கொஞ்சம் கூட குலையில, தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ தம் உடைச்சிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நெய் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கேவ்ரா வாட்டர் நீங்கள் அதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த கேவ்ரா வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஷாப்லலாம் கூட கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்லலாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அது மேலே அது அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை அன்னதானத்துக்கு கொடுத்து விட்டு போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.